ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2-3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 3-4 பச்சை மிளகாய். எனக்கு கொஞ்சம் காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். 2 பாருங்கள் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, சீரகம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் இந்த சாத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் வாசனை. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சீரகம், கடுகு போட்டாச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா நான் ஒரு கையால் எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இதுக்கு வந்து ரொம்ப தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலே போதுமானது. நம்ம தக்காளி போடும். பார்த்திங்கன்னா 2 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். நம்ம ரேஷன் அரிசி தான், பருப்பு நம்ம ரேஷன் பருப்பு தான் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறோம். பாருங்கள், இதுக்கு வந்து ரேஷன் அரிசி நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு போட்டாச்சு. ஒரு வதக்கிட்டு அடுத்தது தக்காளி பழம் போடுறேன். நல்லா வதவட்டும். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகா பொடி. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக அரைச்சிருக்கேன். மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அரைக்கும் போது வீடியோ போடுறேன். இது காலியானதுக்கு பிறகு பாருங்கள், நம்ம 1 டீஸ்பூனு இது போட்டுக்கிறோம். போதும், அவ்வளோதாங்க. வதங்கிட்டாங்க நல்லா. இது நான் வந்து முன்னாடி அங்கே வேலூர்காரங்க கூட அந்த பாட்டிமா எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு இப்போ சாப்பிட்டாக மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்காதுன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், நீங்கள் மட்டுக்கும் இவ்வளோ வயசு வரல எப்படி பாட்டி எனர்ஜியாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நாங்களாம் போட்டு அரைச்சதுனால தான் இப்படிலாம் நாங்கள் இந்த வயசில் கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதாட்டி 1 கிளாஸ் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் ரேஷன் அரிசி இல்லையா, கொஞ்சம் நின்று வேகிற அரிசி. இந்த சாப்பாட்டுக்கு வந்து ரேஷன் அரிசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம உப்பு பதம் பார்த்துப்போம். வாங்க, உப்பு எடுத்துக்கலாம். இது போதுமான அளவு. அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். மூடி போட்டுரும். தண்ணி கொதிக்கட்டும் இல்லைங்க. அடுத்தது நம்ம சாப்பாடு அரிசி போடலாம். தண்ணி கொதிக்கட்டும் வெயிட் பண்ணிவிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டு முடிச்சாச்சு. சாரி, உங்களுக்கு காமிக்கல நான். பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இப்போ கீரையை போடக்கூடாது, நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா 2 விசிலாவது போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம கீரையை போடணும். இப்போ கீரையை போட்டோம்னா ஒரு மாதிரி ஆகிடும், கடுத்த மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஹையிலே வச்சுட்டு வரேன். விசில் விட்டாலும் விடலாம், இல்லை விளையாடி போனால் கூட பரவாயில்ல. பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் நம்ம இப்போ கீரையை போட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் பாதி வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம், கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ கீரையை இதில் போடணும். ஏன்னா கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும். அதனால தான் கொஞ்சம் லாஸ்ட் டைமில் கீரை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா சாப்பாடு நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு, கீரை போடலாம், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சாப்பாட்டை நம்ம ஒன்றாக்கியாச்சு. கீரையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடும். மூடி வச்சு ஸ்லோவிலே இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ கீரை போட்டும் நம்மளுக்கு கீரை கம்மியாக தாங்க இருக்குது. வாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ சூடாக இருக்குப்பா, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம போட்ட அப்பளம் இதெல்லாம்
இது வந்து நம்மளுக்கு மாங்காய் தூக்கு ரெடிமேடாக நம்ம வீட்டில் வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம ஊறுகாயெல்லாம் தாளிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.